ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வெள்ளை ஆப்பம்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பத்துக்கு பெஸ்ட்டு சைடிஷ்னால் தேங்காய் பால், வெஜிடபிள் குருமா, சிக்கன் கிரேவி. இந்த மூணில் நீங்கள் எது ட்ரை பண்ணாலுமே ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க இந்த ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பம் செய்கிறதுக்காக நான் 3 பவுலில் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் வெறும் பச்சரிசி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போது ஒரு பவுலில் பச்சரிசியும் உளுந்தையும் சேர்த்துட்டு அதை 4லேருந்து 5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன். கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 5 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக இதை ஊற வைக்கணும். ஆப்பமாவை எவ்வளோ தூரம் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்காக ஒரு பவுல் ஃபுல்லாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் 3/4 பவுல் மட்டும் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஆப்பமாவை அரைக்கும்போது சாதம் எடுத்துக்க சொன்னேன்ல, அந்த சாதம் சூடான சாதமாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறின சாதமாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. அரிசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு 3/4 பதம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் வடித்த சாதத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆப்பமாவுக்கு எப்பயுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துட்டு ஆப்பமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் சுகர் சேர்க்குறோம் அப்படின்னா ஆப்பம் லைட்டாக இனிப்பாக இருக்கணுன்றதுக்காகவும் ப்ளஸ் ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கணுன்றதுக்காகவும் இந்த மாதிரி நல்ல மாவை கரைச்சி எடுத்தாச்சு. நான் தேங்காய் துருவலை தேங்காய் சில் எடுத்து அப்படியே மிக்சியில் டைரெக்டாக போட்டு அடிச்சிட்டேன். அதனால் ஆப்பம் மாவில் அங்கங்கே ப்ரௌனிஷாக இருக்கும். இப்போது இந்த மாவை 8 மணி நேரம் மூடி போட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஆப்பம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கெட்டி சேர்ந்துருக்கு. நைட்டு ஆட்டி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இப்போ நல்ல மாவு உப்பி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆப்பம் ஊற்றும்போது நல்ல தண்ணி பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஆப்பம் சட்டியில் ஆப்பம் ஊற்றி எடுக்க முடியும். இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பம் மாவு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்மளால் ஆப்பம் ஊற்றி எடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் துருவலை மிக்சியில் போட்டு அடித்ததுனால அங்கங்கே மாவில் லைட்டாக ப்ரௌனிஷாக அந்த தூள் இருக்குது பாருங்கள். இப்போ ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஆப்பம் ஊற்றுறதுக்காக நான் நான்ஸ்டிக் ஆப்ப பேன் யூஸ் பண்ணுறேன். இதில் 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு பேன் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விடுங்க. ஒரு தடவை சுற்றினாலே போதும், இல்லைன்னா ஆப்பம் ரொம்ப திக்காக கிடச்சிரும் நம்மளுக்கு. ஆப்பம் ஊற்றுனதும் நம்மளுக்கு அங்கங்கே கொஞ்சம் குழியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பம் நல்லா வெந்திருக்கும். கீழே பாருங்கள் லைட்டாக ப்ரௌனிஷாக வந்திருக்கும். இதுதான் பர்ஃபெக்டான வெள்ளை ஆப்பம். நான் தேங்காய் துருவலை அந்த மாதிரி சேர்த்ததுனால உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயாச்சு. இதுக்கு தேங்காய் பால் பெஸ்ட்டு சைடிஷ்ஷாக இருக்கும். இதை சூடாக நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னிங்கன்னா இதை நீங்கள் விடவே மாட்டீங்க. பர்ஃபெக்டான ஆப்பம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஊற்றிருக்க ஆப்பத்தில் நல்ல குழியாக வந்திருக்கணும். அதுதான் பர்ஃபெக்டான சாஃப்டான ஆப்பமும் கூட. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.